Hi everyone, welcome to RK Center of Learning. நம்ம ஏற்கனவே மீன் மீடியன் மோட் பார்த்துட்டோம். ஸோ அதோட ஒரு குயிக் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரா டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம மீன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிக்மா xi by n. xiன்னா sum of all the observation divided by n வந்து number of observations. ஓகேங்களா? இது ஒரு குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், டைரக்ட் மெத்தட், shortcut or assumed mean method and step deviation method. So direct methodல என்ன பண்ணோம், ஒரு class interval கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு class mark கண்டுபிடிப்போம். ஸோ class mark எப்படி கண்டுபிடிச்சோம், lower limit plus upper limit by 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் class mark. இதை தான் நம்ம வந்து xi-ஆ வச்சுக்கிருவோம். அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்குவென்சி, ஸோ சிக்மா fi xi by sigma fi. அடுத்து ஷார்ட்கட் மெத்தட் ஆர் டீவியேஷன் மெத்தட் ஆர் அஷ்யூம்ட் மீன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்கு ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ்க்கு கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அஷ்யூம் மீன் மிடில் இருக்க ஒரு டேர்மை வந்து அஷ்யூம் மீன்னு எடுத்துக்கிடுவோம் ஏன்னு. அதுலேருந்து டீவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ டீவியேஷன் கண்டுபிடிச்சோம், டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், a ப்ளஸ் அதாவது அஷ்யூம்டு மீன் ப்ளஸ் சிக்மா fi di பை சிக்மா fi. அடுத்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அந்த மெத்தடில் நம்ம இதே மாதிரி தான் கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அஷ்யூம்டு மீன் ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஸோ ui ஈக்குவல் di பை சி, diனா xi பை a, c வந்து கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அண்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அஷ்யூம்டு மீன் a ப்ளஸ் கிளாஸ் சைஸ் c இன்டு சிக்மா fi ui பை சிக்மா fi. ஓகேங்களா? அடுத்து வந்து மீடியன். ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட மிடில் வேல்யூ, அதாவது மிடில் அப்சர்வேஷனை எடுக்கிறது தான் மீடியன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை இருக்கோ அதுக்கேற்றாப்புல ஃபார்முலா வந்து வேரி ஆச்சு. ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், n+1/2 அப்சர்வேஷன், அதாவது அந்த டேர்மோட n+1/2 அந்த டேர்மோட அப்சர்வேஷன் வேல்யூவை வந்து எடுத்துக்கிடுவோம். இது ஈவனாக இருந்துச்சுன்னா half of n/2th observation plus n/2 plus 1th observation. ஸோ இந்த ரெண்டு அப்சர்வேஷனையும் ஆட் பண்ணி வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் நம்ம மீடியன். அடுத்து வந்து நம்ம மீடியனில் என்ன பார்த்தோம், குவார்டைல்ஸ் பார்த்தோம். குவார்டைல்ஸ்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணாலே ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன் 4ஆக டிவைட் ஆயிரும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்னா Q1, Q2, Q3. Q1 தான் என்னென்னு பார்த்தோம் லோவர் குவார்டைல், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டைல்னு சொல்லலாம். அண்ட் Q3 இஸ் அப்பர் குவார்டைல், தட் இஸ் தேர்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Q2ங்கிறது வந்து சேம் அஸ் மீடியன் தான். Q2 ஆர் மிடில் குவார்டைல்னு கேட்டாங்கன்னா நம்ம மீடியன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டைல்னா 1/4 ஆஃப் த அப்சர்வேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவில் ஃபார் ஈவனாக இருந்துச்சுன்னா n/4th டேர்ம் போட்டோம். அதே மாதிரி ஆடாக இருந்துச்சுன்னா n+1/4th டேர்ம் போட்டோம். அப்பர் குவார்டைல் ஆர் தேர்ட் குவார்டைல் கேட்டாங்கன்னா தட் இஸ் Q3னா 3/4th ஆஃப் n ஃபார் ஈவனாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி 3/4th ஆஃப் n+1 ஃபார் ஆட் டேர்ம்ஸ்க்கு போட்டோம். ஸோ ரேஞ்ச்னால் என்னன்னு பார்த்தோம். ரேஞ்ச்னால் என்னன்னா ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பிக்கெஸ்ட், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் த லோவஸ்ட் வேல்யூ, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு ரேஞ்ச். ஸோ இது இன்டர் குவார்டைல் அப்படின்னா என்னென்னா அப்பர் குவார்டைல் மைனஸ் லோவர் குவார்டைல், அதாவது Q3 மைனஸ் Q1 தான் இன்டர் குவார்டைல். அப்போ செமி இன்டர் குவார்டைல் அப்படின்னா என்னென்னா half of இது இன்டர் குவார்டைல், அதாவது half of Q3 மைனஸ் Q1, அதுதான் செமி இன்டர் குவார்டைல். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், மோட் பார்த்தோம். மோட்னா என்னது அப்படின்னா எந்த அப்சர்வேஷன் ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் வந்து மோட், தட் இஸ் ரிப்பீட்டிங் ஃப்ரீக்வென்சி, அதுதான் வந்து மோட். இல்லாட்டி ஒரு குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேரியண்ட்டுக்கு நம்மளுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி இருக்கோ, தட் இஸ் மேக்ஸிமம் ஃப்ரீக்வென்சி இருக்கும், அதுதான் வந்து மோட். ஸோ இந்த மீன் மீடியன் மோட் மூணையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 times மீடியன் மைனஸ் 2 times மீன். இதுலேருந்து வாட் இஸ் மீன்,
வாட் இஸ் மீடியன் நம்ம வந்து அரைவ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல். மீன், மீடியன், அப்புறம் மீடியன்லே குவார்டைல்ஸ், அப்புறம் மோட், இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதோட ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ தான் பார்த்தோம். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம மற்ற டாபிக்ஸும் பார்த்துட்டு போவோம். நடுவில் நம்ம சம் டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் இன் மோட், மீடியன் இருந்துச்சுன்னா அண்ட் ஆல்சோ ஃபார் NTSA எக்ஸாமுக்கு இந்த சாப்டர்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Follow our channel to enlighten your knowledge.